துருக்கியின் அதிபர் எர்டோகன் அந்நாட்டு பாராளுமன்றத்தில் மிக அருமையான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அதாவது ஷியா சன்னி இந்த இரண்டு பிரிவுகளும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உருவானது. குர்ஆனில் ஷியா சன்னி கிடையாது, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை முறையில் ஷியா சன்னி கிடையாது. எல்லா நபிகள் நாயகத்துக்கு பிறகு வந்த இந்த பிரிவுகள் ஒன்றுபடணும். அலி எல்லாருக்குமானவர், நம்ம எல்லாருக்கும் பொதுவானவர். ஆயிஷா நம்ம எல்லாருக்கும் பொதுவானவங்க. அதே மாதிரி அலியுடைய பிள்ளைகள் ஹுசைன், ஹசன் இவர்கள் 2 பேருமே நம்ம எல்லோருக்கும் உரித்தானவர்கள். அதே மாதிரி ஃபாத்திமா அவர்களும் நம்ம எல்லோருக்கும் உரித்தானவர்கள். எப்படி நபிகள் நாயகம் நம்ம 2 பேருக்கும் உரித்தானவர்களோ அவர்களுடைய வழி அத்தனை பேருமே நம்ம எல்லோருக்குமானவர்கள். இதில் ஷியா சன்னின்னு பிரித்து பார்த்து இத்தனை காலம் வாழ்ந்தது நம்ம போதும். இனிமேலாவது உண்மையை விளங்கி ஒரே உம்மத்தாக ஒரே இஸ்லாமியராக நாம் வாழ்வோம். அதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. குர்ஆன் நமக்கு அதுதான் கற்றுத்தருகிறது. நபிகள் நாயகம் சொல்லிட்டு போனது அதுதான் நமக்கு. எனவே இந்த தவறான அந்த காலத்தில் அதிகமான ஒரு இந்த டெக்னாலஜி இல்லாததுனால செய்திகள் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் இந்த ஷியா சன்னி பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணமே. இப்போ நமக்கு எல்லா உண்மைகளும் நமக்கு தெரியுது. யார் மேலே மிஸ்டேக்கு, யார் மேலே தவறாக விளங்கிக்கிட்டது அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால இனி வருங்காலத்தில் நாம் எல்லாரும் இந்த மாதிரி பிரிஞ்சு கிடக்க வேணாம், 2 பேரும் ஒரே உம்மத்தாக மாறுவோம் அப்படிங்கிறாரு. அந்த பேச்சையும் கேளுங்க. Daha önce de söyledim. Bugün üzerine basarak tekrar ediyorum. Bizim Sünnilik, Şiilik gibi bir dinimiz yok. Bizim tek bir dinimiz var. O da İslam. Hangi iptal olursak olalım, biz bütünleştiren ortak paydamız yine İslam. Mezheplerimizden, kökenlerimizden önce hepimiz insanız ve Müslümanız. Hazreti Ali bizim, Hazreti Ömer de bizim, Hazreti Osman bizim, Hazreti Hasan ve Hüseyin de bizimdir. Hazreti Ayşe validemiz bizim, Hazreti Zeynep annemiz de bizimdir.